ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். குரூப் 2வும் குரூப் 2A 2A வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி எக்ஸாமா மாத்த போறாங்க. பேட்டர்ன்லயும் சின்ன சேஞ்சஸ் இருக்கு. சின்ன சேஞ்சஸ் இல்ல, அது பெரிய சேஞ்சஸ்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் குரூப் 2A எப்ப வரப்போகுது, எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எக்ஸாம் வந்து எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2A ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 2030 வேகன்சிஸ் இருக்கு. உங்களுக்கு 28 ஜூன் அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க. உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 28. சரிங்களா? உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் டைம் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு டைம். ஓகேங்களா? சரி, இப்போ மற்ற எக்ஸாமினேஷன் விட்டுருங்க. ஸோ இதை பத்தின இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சில சேஞ்சஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சேஞ்சஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது எத்தனை பேப்பர் இருக்க போகுது, அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இல்ல அப்ஜெக்டிவ் பேப்பரா அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இப்போ என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான், அதுதான் நம்ம எழுத போறோம். ஸோ ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும், மேக்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கும் இருக்க போகுது. இது எல்லாமே குவாலிஃபைங் நேச்சர் தான், அப்ஜெக்டிவ் பேப்பர் தான் நம்ம எழுத போறோம். இது கிளியர் பண்ணா மெயின்ஸ் போக போறோம். சரிங்களா? குரூப் 1 மெயின்ஸ், அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்க போகுது, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ், அது குவாலிஃபைங் பாஸ் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு மெயினா ஜெனரல் ஸ்டடீஸ்ல பேப்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது 3மே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது, 3மே டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கக்கூடியது. இதுல என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு இன்டர்வியூ இருக்கு அடுத்து. சரியா? ஓகே, நமக்கு மெயினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, குரூப் 2 என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? குரூப் 2 பாருங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுமே சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லா பாருங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இது ஒண்ணு. இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய அதே தான். ஜிஎஸ் 75 இருக்கலாம். சரியா? ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25. லாங்குவேஜ் தமிழோ அல்லது இங்கிலீஷ் இது இருக்கா? ஸோ இது வந்து 100. ஸோ இது எல்லாமே 3 மேக்ஸும் தமிழும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே அப்ஜெக்டிவ், குவாலிஃபைங். இந்த பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா, உங்களுக்கு 2A-வுக்கும் 2வுக்கும் சேம் தான், ஒரே எக்ஸாமினேஷன் தான். சரிங்களா? அதை நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போறாங்க. அது எப்படி பிரிக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இன்னும் நமக்கு சொல்லல. எப்படி பிரிக்க போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் சொல்லல. ஸோ அதெல்லாம் இனிமேல் அப்டேட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ குரூப் 2-ஓட மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சரியா? இது நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? தமிழ் படிச்சேன், ஜிஎஸ் படிச்சேன், இப்போ குரூப் 4 எப்படி படிச்சோம் அதே மாதிரி படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன்ல செகண்ட், சரியா, என்னது செகண்ட் லெவல் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்னு எழுதுவேன் ஃபர்ஸ்ட். சரியா? அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுவேன். சரிங்களா? அது ஜஸ்ட் குவாலிஃபைங் தான், அது பாஸ் பண்ணா போதும். நான் எங்க போகலாம், அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு டிஸ்கிரிப்டிவ் எழுதுவேன். அதுல என்ன ஸ்கோர் பண்றேன்னா அதை பொறுத்து ரேங்கிங் கொடுப்பாங்க. அப்போ நான் குரூப் 2-ஓட போஸ்டிங்ல நான் எடுத்துக்கலாம். குரூப் 2-ஓட போஸ்டிங், இதுக்கும் இன்டர்வியூ கிடையாது, அடுத்து இன்டர்வியூ கிடையாது. சரியா? அடுத்து இன்டர்வியூ கிடையாது, மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும் தான், ஆனா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுத்து தேர்வா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அடுத்து நம்ம 2A இருக்கு. 2A-ஓட மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், தமிழோ இங்கிலீஷோ படிச்சு, மேக்ஸ் அப்புறம் ஜிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்களா, சேம். இது வந்து குவாலிஃபைங் நேச்சர், பாஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் கிளியர் பண்ணா போதும். அப்புறம் பாருங்க, நல்லா பாருங்க, மறுபடியும் என்ன இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க ப்ரிலிம்ஸை பாருங்க, அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ப்ரிலிம்ஸ்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்க, ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கான். இங்க என்ன பார்த்தோம், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல உங்களுக்கு வந்து எல்சிஎம், ரேஷியோ, பர்சன்டேஜ், இந்த கான்செப்ட் எல்லாம் வருது, ஏரியா, வால்யூம், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா?
அப்புறம் ரீசனிங் டாபிக்ல வந்து நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், டயஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மென்டல் எபிலிட்டியில வந்து லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். இங்க பாத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கானா ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இது என்னவா இருக்கும்? இதுல இருந்து கண்டிப்பா இது வேற ஒரு பேட்டர்னா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் அந்த ரீசனிங்ல வந்து என்னென்னலாம் வரும்? நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆல்பபெட் கோடிங் வரலாம், கோடிங், டிகோடிங் இது இருக்கும். சரிங்களா? சிலாஜிசம் வரலாம். ஓகேங்களா? அப்புறம் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் ஓரியன்டான டாபிக்ஸை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? வாய்ப்பு இருக்கு. பட் இதை பத்தி என்னன்னு சொல்லல. பட் இதுவும் கண்டிப்பா வேறையா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து அடிஷனலா அதை படிக்க சொல்றாங்க. ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ குரூப் 2A மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வேற என்ன இருக்கு? மறுபடியும் லாங்குவேஜ் பேப்பர், ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ். நீங்க ஏன்னா ஆல்ரெடி லாங்குவேஜஸ் குரூப் 2க்கு இருக்கு இல்லையா? 2A தமிழா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வைக்கிறாங்க. பட் இது எவ்வளவு மார்க்குக்கு? மேக்ஸிமம் 200 கொஸ்டின்ஸ் தான் வைக்க போறாங்க அப்ஜெக்டிவ் அப்படின்னாலும். சரியா? ஸோ இதுல எவ்வளவு அந்த கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த ஸ்பிரிட் அப்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கல. சரியா? ஸோ இப்போ ஏன்னா இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 75 கேட்கலாம், 25 கேட்கலாம், இது அந்த 100ம் கேட்கலாம். சரியா? இல்ல இதை முழுவதுமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150க்கு கேட்டு ஏற்கனவே அங்கதான் வச்சுட்டாங்கல்ல, ஜிஎஸ் ஃபுல்லா ஒரு 150 மாத்தி இதை வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஆகும். இதை 25 எப்படி வேணாலும் நம்ம பாசியம் தான் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி கேட்க போறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் முழுமையாக தெரியல. ஸோ பேட்டர்ன் இதுதான், மாறுது. ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு தனியான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. எதுக்கு? குரூப் 2A தனியா ஒரு எக்ஸாமினேஷன் மெயின்ஸ், குரூப் 2க்கு தனியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான மெயின்ஸ் வந்து 2 எலிஜிபிலிட்டி. ஒன்று முழுக்க ஜெனரல் ஸ்டடிஸ், அவ்வளவுதான். சரிங்களா? அது ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே அப்ஜெக்டிவ். இதான் நான் முக்கியமா சொல்றேன். சரிங்களா? இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கா, அப்ஜெக்டிவ் இருக்கு. அப்புறம் ரீசனிங் SSLC ஸ்டாண்டர்ட், அதுவும் அப்ஜெக்டிவ். அப்படின்னா நான் OMRல நம்ம மார்க் பண்ணிட்டு போக போறோம், அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது. இது ஒண்ணு மட்டும்தான். இது மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா? அந்த எலிஜிபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ். மறுபடியும் இங்கேயும் தான். எதுக்காக அப்படின்னா அந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறதுக்கு கூட தெரியல அப்படிங்கிற ரீசன்லாம் சொல்லி தான் இதை கொண்டு வந்தாங்க. ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் தெரியல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அது இருக்கு, அது ரிட்டன் எக்ஸாமினேஷனாக தான் இருக்கு. ஆனா மீதி எல்லாமே இந்த ஸ்கோரிங் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்கோரிங். நீங்க மேக்ஸ் லெவல் எடுக்க போறீங்க, தமிழ் லெவல் எடுக்க போறீங்க, ஜிஎஸ் லெவல் எடுக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு வேலையை டிசைட் பண்ண போகுது. இதுல நல்ல ஸ்கோர் எடுத்தா போதும், போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். சரி, அடுத்து கவுன்சிலிங் தான் போஸ்டிங் வாங்க போறோம். ஸோ அப்போ அப்ஜெக்டிவா மாத்திட்டாங்க. நல்ல விஷயமா? ரொம்ப நல்ல விஷயம். இன்டர்வியூவும் கிடையாது, குரூப் 2க்குமே இன்டர்வியூ கிடையாது. சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணது. இதுக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரியான சிலபஸ் இருக்க போகுது, இதை பத்தி இன்னும் அப்டேட் பண்ணல டிஎன்பிசி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்க போறாங்க அதை பத்திலாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு லாஸ்டா ஒரு 3 இந்த 4 months இருக்கு. ஸோ எஃபெக்டிவா அந்த காலேஜ் முடிச்சுட்டு புதுசா ட்ரை பண்ணணும்னு நான் படிக்க வரீங்க இல்லையா, தாராளமா நீங்க படிக்கலாம். ரொம்ப ஈஸியா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது தாராளமா இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க குரூப் 4க்கு அப்ளை பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, அப்ளை பண்ணியிருந்தா எழுதுங்க. இல்ல நான் புதுசா படிக்க போறேன் சார் அப்படின்னா தைரியமா ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ நீங்க எது படிக்கிறது, எதுக்கு ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் முதல்லயே டிசைட் பண்ணுங்க. நான் வந்து குரூப் 4ஓட பேட்டர்ன்ல படிக்க போறேன்னா, குரூப் 2க்கு படிக்க போறேன்னா, இதெல்லாம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நான் குரூப் 1க்கு படிக்க போறேன்னா, ஸோ இதை டிசைட் பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேப் இல்லை உங்களுக்கு, எல்லாமே பக்கத்துல ஒரு மாசம் 2 மாசம் இந்த கேப்லயே வந்து நடக்குது. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் வந்து புதுசா படிக்கிறோம். இப்போ வந்து குரூப் 2 குரூப் 1னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து மெயின்ஸ் படிக்கிறதுக்கான ஃபோக்கஸ் இங்கே கொடுப்போம். இங்க பார்த்தா இங்க எல்லாத்துலயும் லாங்குவேஜஸை ஃபோக்கஸ் பண்ணணும்,
தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணது. சரி, அதோட அது முடிஞ்சது. இப்போ இங்கே வந்தால் ஒன்று வந்து நான் இங்கிலீஷ் எடுக்கலாம் தமிழ் எடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வருது. உங்களுக்கு தான் கஷ்டம், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லாங்குவேஜ் தமிழ் எடுக்கிறதா இங்கிலீஷ் எடுக்கிறதான்னு சொல்லிட்டு. சரியா, தமிழ் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழே எடுத்துட்டு இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்து மெயின்ஸ் வரும்போது மெயின்ஸ்க்கு இப்போ சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஏற்கனவே கேட்ட டாப்பிக்கை விட்டுட்டு வேற டாபிக் கொடுக்கலாம், இல்லை அதே டாப்பிக்கை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகலாம். பட் இது முழுக்க ரீசனிங் ஓரியன்டான டாப்பிக்கை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் உங்களோட எபிலிட்டி, திங்கிங் எபிலிட்டியை வந்து செக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கிளியராக அதை எய்ம் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுமோ அதை எய்ம் பண்ணி படிங்க. நான் இந்த போஸ்டிங் தான், இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்க போறேன், அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவை, இந்த சிலபஸ் எப்படி இருக்கு, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு, இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு ஒரு பிளானை போட்டு உட்காந்து அதை பேஸ் பண்ணி அதை எய்ம் பண்ணியே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு காலை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, பட் அதுக்காக தெளிவான திட்டமிடலை ரொம்ப முக்கியம். அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. சரிங்களா, இதை கொஞ்ச நாளைக்கு படிக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு எய்ம், தெளிவான கோல் வச்சு படிங்க. நான் இந்த எக்ஸாமை தான் எய்ம் பண்ண போறேன், இதுக்கு தான் படிக்க போறேன் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த படிக்கக்கூடியது எல்லா எக்ஸாமுக்கும் தான் அப்ளை ஆகும், அது வேஸ்ட் ஆக போறதில்லை. ஸோ அது அடுத்த கட்ட இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் கிளியரான ஒரு விஷன், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்கூடியது. சிலபஸ் வந்தால் நான் சிலபஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ குரூப் 2க்கும் 2Aவும் தனித்தனியான மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்டர்வியூ கிடையாது அதுக்கப்புறம். ஓகேவா, சூப்பரான அப்டேட்டா. அடுத்து குரூப் 2 மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். சரியா, எழுத்து தேர்வு எழுத போறோம். ஓகேங்களா, குரூப் 2Aவோட மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் தான். மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா OMR பேஸ்ட் தான், ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா, சூப்பர் இல்ல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.